உங்கள் பணியிடத்தில் அதிக சுமை காரணமாக நீங்கள் சோர்வடைகிறீர்களா? குடும்ப சுமைகளால் நீங்கள் சோர்வடைகிறீர்களா? முடிவுகளையும் லட்சியங்களையும் நிறைவேற்ற முடியாமல் தோல்வியில் வாழ்கிறீர்களா? என் பொன்னான வாய்ப்புகளையும் நேரத்தையும் வீணடித்து விட்டேனே என்று நினைத்து மனசோர்வடைகிறீர்களா? உங்கள் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுகிறீர்களா? இத்தனை பிரச்சனைகளையும் நான் எப்படி தீர்க்கப் போகிறேன் என்று பயப்படுகிறீர்களா? வாழ்க்கையில் எல்லாமே முடிந்துவிட்டது என்று நினைக்கிறீர்களா? பாவம் இல்லாத வாழ்க்கை வாழ பல முறை முடிவு செய்த பிறகும் நீங்கள் தோல்வியில் இருக்கிறீர்களா? உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு நீங்கள் உதவி செய்த பிறகும் அவர்களால் ஏமாற்றம் அடைந்திருக்கிறீர்களா? உங்கள் தோல்விகளையும் கவலைகளையும் கவனித்துக் கொண்டிருக்கும் ஒருவர் எப்போதும் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் இப்படிப்பட்டவர்களுக்கு இரண்டாவது வாய்ப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்து. அவர் இப்போது உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருகிறேன். என் நண்பரே, உங்கள் தோல்விக்கு காரணம் நீங்கள் இயேசுடன் கூட்டு சேரவில்லை. எல்லா பிரச்சனைகளையும் நீங்களே சரி செய்ய முயற்சிக்கிறீர்கள். உன்னுடைய எல்லா தோல்விகளையும் பிரச்சனைகளையும் இயேசுவின் பாதத்தில் கொண்டு வந்து அவரோடு உண்மையாக பேசுங்கள். அவர் உங்கள் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவார். மேலும் இயேசு கூறுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். என் நுகம் மெதுவாயும் என் சுமை இலகுவாயும் இருக்கிறது என்றார். எனவே அன்பான நண்பரே, உங்கள் சுய ஆசைகள், திட்டங்கள் மற்றும் வழிகளை தூக்கி எறியுங்கள். தேவன் உங்களுக்காக வைத்திருக்கும் விசேஷித்த திட்டங்களை தேர்ந்தெடுங்கள். அவருடைய வழியில் நடவுங்கள். உங்கள் பாவத்திற்காக மனம் திரும்பி பரிசுத்த ஆவியானவரின் வழி நடத்துதலை கேளுங்கள். அவர் உங்கள் வாழ்க்கையை வெற்றிக்கு வழி நடத்துவார். ஆமென்.